வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று இந்த நிகழ்வில் நான் சிட்னி ஆஸ்திரேலியாவில் இருந்து அருள், என்னுடன் பங்கு பெற்றவர் இங்கிலாந்திலிருந்து போரியல் ஆய்வாளர் கலாநிதி அருஸ். வணக்கம் அருஸ். வணக்கம் அருள். இலக்கு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். முக்கியமாக இன்றைக்கு 3 முக்கிய விடயங்கள் நகைப்புக்குரியதாகவோ அல்லது புதுமைக்குரியதாக இருக்கிறது. ஒன்று என்னவென்றால், 60 நாட்கள் என்ற அந்த MOU புரிந்துணர்வு உடன்படிக்கை, அதாவது அமெரிக்காவும் ஈரானும் செய்து கொண்ட புரிந்துணர்வு உடன்படிக்கை அது காலம் முடிவடைந்து விட்டது. ஈரான் வெள்ளை கொடியுடன் சரணடைய தயாராக இருங்கள் என்ற ஒரு எச்சரிக்கை செய்தியை அமெரிக்கா விட்டிருக்கிறது. இரண்டாவது செய்தி, ஓமானும் ஈரானும் 2 பேரும் சேர்ந்து ஒரு உடன்பாட்டுக்கு வந்து ஹோர்முஸை திறப்பதற்கான பேச்சுவார்த்தையும் உடன்பாட்டுக்கும் எட்டி இருப்பதாகவும் அதை நடைமுறைப்படுத்துவதற்காக பார்த்து கொண்டிருப்பதாகவும் என்ற சூழ்நிலையிலே ஓமானை தாக்குவோம், ஓமானை கைப்பற்றுவோம் என்ற தொனியிலே நேற்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு தகவலை விட்டிருக்கிறார். அதற்கு மேலதிகமாக ஆட்டைக்கடித்து மாட்டைக்கடித்துன்றது போல திருப்பி வந்து சவுத் கொரியா மேலேயும், சவுத் கொரியா வந்து இவர்களுடைய ஒரு ஒரு இராணுவ கூட்டு உள்ள நாடு, அங்கே இராணுவ தளம் இருக்கிறது, இராணுவ படைகள் இருக்கின்றன. சவுத் கொரியாவுக்கு ஒரு இரட்டை ஒப்பந்தமும் இருக்கிறது. சவுத் கொரியா இந்த யுத்தத்துக்கு பணம் தரவில்லை என்றால் தாங்கள் உறவை முறித்து உங்களுடனான இராணுவ கூட்டுடைப்பை முறித்து விடுவோம் என்றெல்லாம் கூறியிருக்கிறார். என்ன நடக்கிறது? கொஞ்சம் நேற்றும் கூறியிருந்தும் நாடுகளை மிரட்டுகிறார் என்று இது இன்னொரு வகை வித்தியாசமான மிரட்டலாக இருக்கிறது. கூறுங்கள். உண்மைதான். என்னென்று சொன்னால், ஈரானை தொடர்ச்சியாக மிரட்டி கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாது தனது நட்பு நாடுகளையே இப்போது தாக்குவேன், அடிப்பேன் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார். நாங்கள் முதலே பேசியிருந்தோம், இந்த ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான உடன்பாடு அறிவிக்கப்படுவதாக இருந்தது, அறிவிக்கப்படவில்லை. ஏன் என்று சொன்னால் அமெரிக்கா கொடுத்த அழுத்தம் என்று. அமெரிக்கா என்னென்று சொன்னால் அதில் தன்னையும் இணைத்துக் கொள்ளுமாறுதான் கேட்கின்றது. அமெரிக்காவும் ஓமானும் இணைந்து ஒரு பக்கத்தை நிர்வகிப்பது, ஈரான் இன்னொரு பக்கத்தை என்று. ஆனால் அவ்வாறு கொடுத்தால் அது ஈரானுக்கு ஒரு தற்கொலைக்கு ஒப்பானது. பிறகு ஈரானால் ஹோர்முஸ் நிர்ணயம் இழந்ததாகத்தான் முடியும். ஈரான் அதை மறத்து விட்டது. ஆனால் அமெரிக்கா அந்த உடன்பாட்டை எட்ட விடாது தடுப்பது வந்து இப்போது வளைகுடா நாடுகளுக்கு கடுமையான சீற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும், வளைகுடா நாடுகள் இப்போது என்ன கேட்கிறது என்று சொன்னால், உங்களிடம் ஒரு திட்டம் இல்லை, உங்களிடம் நீங்கள் பயன்படுத்திய அத்தனை உத்திகளும் தோல்வியடைந்துள்ள நிலையில் தங்களது திட்டத்தை நடைமுறைப்படுத்த விட வேண்டும் என்ற மாதிரி தான் கேட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் ஓமான் தடைகளை உருவாக்கினால் அவற்றை அழிப்போம் என்று டொனால்ட் ட்ரம்ப் ஃபாக்ஸ் செய்திக்கு தெரிவித்த போது கூறியிருக்கின்றார். ஈரானுடனான போரில் அமெரிக்கா பயன்படுத்திய வெடிமருந்துகள் கடலில் ஒரு துளி மட்டுமே என்றும், ஈரான் வெள்ளை கொடியை உயர்த்தி சரணடைய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அதே சமயம் ஈரான் என்ன கூறியிருக்கின்றால், ஈரானை பொறுத்தவரையில் மீண்டும் மோதல் மூண்டால் பாரசீக வளைகுடா நாடுகளில் பதற்றத்தை அதிகரிக்கும் நடவடிக்கைகளை ஈரான் திட்டமிட்டுள்ளது என்று பெயர் குறிப்பிடாத ஈரானிய அதிகாரியை மேற்கோள் காட்டி த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து தெரிவித்திருக்கின்றது. பாரசீக வளைகுடாவில் உள்ள நீருக்கடியில் உள்ள இணைய கேபிள்களை நாசமாக்குவது, பாரசீக வளைகுடா நாடுகளில் உள்ள ஷியா சமூகங்களிடையே அமைதியின்மையை தூண்டுவது மற்றும் குவைத்துக்கு எதிராக தரைவழி நடவடிக்கைகளை, அதாவது ஈரான் வந்து குவைத்தில் வந்து ஒரு தரை இறக்கத்தை மேற்கொள்வது ஆகிய சாத்தியமான திட்டங்கள் தொடர்பாக ஈரான் ஆய்வு செய்து வருவதாகவும், அமெரிக்காவுடனான சமீபத்திய மோதலை ஒரு இறுதி மற்றும் தீர்க்கமான மோதலுக்கான முன்னோடியாக ஈரான் கருதுவதாகவும் ஈரானிய அதிகாரிகள் வெளியிட்ட பல சமீபத்திய பொது அறிக்கைகளையும் அந்த பத்திரிகை வந்து மேற்கோள் காட்டி இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றது. இதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த குர்திஸ் அமைப்பின் பிரதமர் மற்றும் புலனாய்வுத்துறை தலைவர் இந்த இருவரது வீட்டின் மீதும் நேற்று இரவோடு இரவாக 2 பேர் அலுவலகங்களிலும் மீதும் ஆள் இல்லாத தாக்குதல் ட்ரோன்கள் வீழ்ந்து வெடித்திருக்கின்றன. அதில் வந்து
ஹதிக் 110 என்ற தற்கொலை ட்ரோன் தான் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தியதாக அந்த அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்கா, பிரித்தானியா, ஈராக் போன்ற நாடுகள் எல்லாம் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றன. ஆனால் இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்று ஈரான் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஒருவருக்கொருவர் எதிராக திருப்புவதற்காக, அதாவது குர்திஸ் படையினரையும் தங்களையும் அதாவது அந்த முஸ்லிம் நாடுகளை ஒருவருக்கொருவர் எதிராக ஒருவரை தூண்டி விடுவதற்காக செய்யப்பட்ட போலி தாக்குதல் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதே சமயம் இந்த குர்து அமைப்புகள் அதிகாரிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும், சதாம் மற்றும் ஐஎஸ்இடமிருந்து குர்துகளை ஈரான் பாதுகாத்தது என்பதையும் தாங்கள் நினைவுபடுத்த விரும்புவதாகவும் கூறியிருக்கின்றார்கள். அதே சமயம் இந்த ஏபில் பகுதியில் இருக்கின்ற இந்த அலுவலகங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை ஈராக்கின் பிரதமரும் கடுமையாக கண்டித்திருக்கின்றார். ஆனால் அவர் யார் இந்த தாக்குதலை மேற்கொண்டது என்ற தொடர்பாக கூறவில்லை. உங்களுக்கு தெரியும், இந்த குர்திஸ் அமைப்பினர் இருக்கின்ற ஏபில் பகுதிகள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அவர்களை அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தலாம் என்று. இப்ப இதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளும் இந்த தாக்குதல் தொடர்பாக தமது கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றன. அதாவது இந்த குர்திஸ்தான் அமைப்பினர் மீதான தாக்குதலுக்கு துருக்கிக்கான அமெரிக்க தூதர் மற்றும் ஏபிலில் உள்ள பிரிட்டிஷ் தூதரக பிரதிநிதிகள் இருவரும் இந்த தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்றும், அந்த பிராந்தியத்தின் உறுதித்தன்மைக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் என்றும், குர்திஸ்தான் பிராந்தியமானது பல ஆண்டுகளாக மேற்கத்திய நாடுகளின் உறுதியான கூட்டாளியாக இருப்பதாகவும் அவர்கள் இது கூட்டுப்படைகளை தங்க வைக்கின்ற இடம் என்று சொல்லியும், அதாவது கூட்டாக தாங்களும் குர்திஸ் அமைப்புகளும் இணைந்து வர்த்தக ஒப்பந்தங்கள், எரிசக்தி ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த நேரத்தில் ஈரான் அதனை குழப்பும் விதமாக இந்த தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்காவும் பிரித்தானியாவும் தெரிவித்திருக்கின்றன. ஆனால் ஈரான் அதனை மறுத்திருக்கின்றது. இப்பொழுது ஹோர்முஸ்ல என்ன நடக்கிறது? ஹோர்முஸ் மீண்டும் இந்த பழைய நிலைமையிலே தான் சில கப்பல்கள்லாம் சென்று வருகின்றன. அதாவது ஓமான் பக்கத்தாலே சில கப்பல்கள் சென்று தாக்குதல்களின் பின்னர் அநேகமான கப்பல்கள் ஈரான் பக்கமாகத்தான் செல்வதாகவும் கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்க போனால் கப்பல் கம்பெனிகள் ஈரானுடன் ஒரு ரகசிய உறவின் அடிப்படையில் ஈரானுடைய நிபந்தனைகள் ஏற்றுத்தான் செல்வதாகவும், அதை எவ்வாறு அப்ப அமெரிக்கா ஒரு வகையிலே தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் ஹோர்மோஸ் இருக்கிறது என்று கூறினாலும் ஈரான் அருகாக செல்லும் கப்பல்கள் சென்று கொண்டிருக்கின்றன அல்லவா? இது சம்பந்தமான கொஞ்சம் மேலதிக விவரங்களை கொடுங்கள். என்னென்று சொன்னால், இந்த பப் அல் மண்டே பகுதியில் போக்குவரத்து அதிகரித்துள்ள நிலையில் ஹோர்முஸ் வழியாக போக்குவரத்து குறைந்து இருக்கின்றது என்று இந்த ஹெப்லர் என்ற இந்த கடல் கண்காணிப்பு நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. தரவு பகுப்பாய்வு நிறுவனமான ஹெப்லரின் தரவுகளின்படி கடந்த வாரம் ஹோர்முஸ் நிலசந்தி வழியாக சென்ற கப்பல் போக்குவரத்து 19.5% குறைந்துள்ளது என்றும், ஆகஸ்ட் 10 வாரத்தில் 95 கப்பல்கள் அந்த நீர்வழியை கடந்ததாகவும், ஆகஸ்ட் 16 இந்த எண்ணிக்கை 3ஆக குறைந்திருக்கிறது என்றும் கூறியிருக்கின்றது. இந்த கப்பல்கள் நீரிணையின் ஈரான் பக்கத்தையோ அல்லது கன்னிவடிகள் புதைக்கப்பட்ட பாதைகளையோ பயன்படுத்தி இருக்கின்றன. ஆனால் புதைக்கப்படாத பாதைகளை பயன்படுத்தி இருக்கின்றன. ஆனால் ஹோர்முஸின் TSS என்று அழைக்கப்படுகின்ற ஓமானிய பாதைகள் வழியாக எந்த கப்பல்களும் சென்றதாக பதிவு செய்யப்படவில்லை என்று இந்த கெப்லர் என்ற அமைப்பு தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கின்றது. பிராந்தியத்தில் மற்றும் ஒரு முக்கிய நுழைவாயிலான பப் அல் மண்டே பகுதி நீரிணையை பயன்படுத்தும் கப்பல்களின் எண்ணிக்கை இப்போது அதிகரித்து வருவதாகவும், நிலையற்ற பாதுகாப்பு சூழல்கள் இருந்த போதும் அதாவது இந்த கடற்பரப்பில் 6.7% கப்பல்களின் போக்குவரத்து அதிகரித்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 254 கப்பல்கள்
அங்கு பயணித்திருக்கின்றன. அதே நேரத்தில் கன்னிவடிகள் இல்லாத கடப்புகள் 40லிருந்து 16ஆக குறைந்திருப்பதாகவும் கெப்லர் கூறியிருக்கின்றது. ஆனால் இதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சோமாலியா கடற்கரைக்கு அப்பால் ஒரு சரக்கு கப்பல் இன்று கடத்தப்பட்டதாக UKNTO என்ற கடல்சார் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. மரியோவுக்கு தெற்கே 4 கடல் மைல் தொலைவில் 8 ஆயுதம் தாங்கிய நபர்கள் கப்பலில் ஏறி அந்த கப்பலில் அதாவது கப்பலை கைப்பற்றி கொண்டு சென்றதாக கூறப்படுகின்றது. ஆனால் யாருடைய கப்பல், எங்கு கொண்டு சென்றார்கள் என்ற தகவல்களை அவர்கள் வெளியிடவில்லை. இதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஹெய்சம், அதாவது ஈரான் இந்த ஹெய்சம் தீவுக்கு அருகே ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு சொந்தமான ஒரு எண்ணெய் கப்பலை ஈரான் கைப்பற்றி உள்ளதாக இந்த ஃபாஸ் என்ற ஈரானிய செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. ஜலசந்தி வழியாக யார் செல்லலாம், யார் செல்லக்கூடாது என்பதை டெஹ்ரான் அதிக அளவில் தீர்மானிக்கும் நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்துடனான தொடர்புடைய கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட பல தாக்குதல்களை தொடர்ந்து இப்போது அந்த கப்பல் ஒன்றை அவர்கள் கைப்பற்றி சென்றிருப்பதாக, ஈரான் கடற்படை கைப்பற்றி சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது. இப்ப இந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒன்று தெரிகிறது, அந்த ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்கா அதிபர் கூறுவது போல அமெரிக்காவின் பக்கத்துல, அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் எதுவும் இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. இதனிடையே ராய்ட்டர் செய்தி நிறுவனத்தின் தகவல்களின் அடிப்படையில் அமெரிக்காவின் எண்ணெய் இருப்பு சுமார் 5.3 மில்லியன் பரல்களாக குறைந்து கடந்த வாரம் 293.4 மில்லியன் பரல்களாக இருப்பு இப்போது இருப்பதாகவும், இது 1982ஆம் ஆண்டுக்கு பிறகு பதிவான மிக குறைந்த அளவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உலகில் இதே சமயம் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் தற்போது சாதனை அளவுக்கு பணம் சம்பாதித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது நீங்களும் நானும் இந்த மக்களும் பணத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றோம். எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருக்கட்டும், ஃபியூவலாக இருக்கட்டும். ஆனால் இந்த நிறுவனங்கள் பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இதில் பார்த்தீங்க என்று சொன்னால் அவர்கள் போட்டிருக்கிறார்கள் என்னென்று சொன்னால், உலகில் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் பில்லியன் கணக்கில் பணத்தை சம்பாதித்திருப்பதாகவும், 5 மிகப்பெரிய சர்வதேச எண்ணெய் நிறுவனங்கள் 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டில் கிட்டத்தட்ட $70 பில்லியன் தங்கள் பணப்புழக்கத்தில் உருவாக்கி இருப்பதாக, அதாவது ப்ராஃபிட்டாக எடுத்திருப்பதாக இதுவரை பதிவு செய்யப்பட்டதிலேயே மிக உயர்ந்த அளவு இது என்று கூறப்படுகிறது. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களுக்கு மத்தியில் அவை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ரொக்கமாக இந்த பணத்தை குவித்திருக்கிறார்கள் என்று சொல்லியும், இந்த நிறுவனங்களில் எக்ஸோன் மொபில், செவ்ரான், ஷெல், டோட்டல் எனர்ஜி மற்றும் பிபி ஆகியவை அடங்கும் என்று கூறியிருக்கிறார்கள். இதற்கான காரணம் குறிப்பாக என்ன கூறுவது என்றால், உலகம் முழுவதும் உள்ள வியாபாரிகள், அதை யார் என்று இல்லை, உள்ள ஒரு பொதுவான பழக்கம் என்னவென்றால், பொருட்கள் விலை கூடி ஏதாவது தட்டுப்பாடு வந்தால் பழைய குறைந்த விலையில் வாங்கின ஸ்டாக்கைத்தான் விற்பார்கள். ஆனால் புதிய விலைக்குத்தான் விற்பார்கள். எப்பொழுதும் யாரும் நான் பழைய விலைக்கு வாங்கினேனே, அதனால் எனக்கு அந்த 10% 20% லாபம் வைத்தால் போதும் என்றதில்லை. அப்ப என்ன நடந்தது என்றால், திடீரென்று இவர்களிடம் கையிலே முதலே வாங்கிய எண்ணெய் கையிருப்பு கையில் இருந்திருக்கக்கூடும். திடீரென்று இந்த ஹோர்முஸிலே நடந்த தாக்குதலுக்கு பின்னர் எண்ணெய்கள் விலை கூடிய பொழுது குறைந்த விலையில் வாங்கியவற்றை கூடிய விலைக்கு விற்றிருப்பார்கள். குறிப்பாக நீங்கள் சொல்ற அதே செவ்ரான், அதே கல்டெக்ஸும் வரும் என்று நினைக்கிறேன். ஆம்பல் என்கிற அமெரிக்க நிறுவனம் இருக்கிறது, பிரிட்டிஷ் பெட்ரோலியம் இருக்கிறது, ஷெல் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் நான் முன்னர் ஒரு இதே நிகழ்ச்சியில குறிக்கிறேன், இவர்கள் இந்த பெட்ரோலியம் ஆவியாக்கள், தாங்கள் நினைத்த மாதிரி தான் விலையை தீர்மானிப்பார்கள் என்று அவர்கள்ட்ட மொனோபோலி, தனி உரிமை. ஒருவர் விலை கூட்டினா எல்லாரும் சேர்ந்து விலை கூட்டி இருப்பார்கள். அப்ப நாங்கள் எங்கதான் வித்தியாசமா விலகி போனாலும் எல்லா இடம் விலை கூடவாக இருக்கும். ஆக இந்த தனியார்கள் சிலரால் நடத்தப்படுகின்ற சில பெட்ரோல் நிரப்பு நிலையங்களில் மட்டும்தான் கொஞ்சம் விலைகள் குறைவாக இருக்கும், அல்லது மற்ற இடங்களில் விலை கூடினாலும் கூடாமல் இருக்கும். அதற்காக இன்னொருக்கள் அந்த இடங்களை தேடி போய் பார்த்து, இந்த பெட்ரோல் ஸ்பை என்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கிறது, மொபைல் போன்ல போட்டு வச்சால் உங்களோட ஏரியாவில் எந்தெந்த பெட்ரோல் ஸ்டேஷன்ல என்ன விலை போகுதுன்றது உங்களுக்கு காட்டும். அப்ப அதை பார்த்து
போறவை இருக்கணும். அதுல சிலர் 2 சதம் 3 சதத்துக்காக 10 கிலோமீட்டர் போறவையும் இருக்கணும். இப்படி பெரிய 40 சதம் 50 சதம் வித்தியாசத்துக்காக போறவையும் இருக்கணும். நீங்கள் சொல்வது சரியேனென்றா இந்த பெட்ரோலிய நிறுவனங்கள் இந்த உலகத்திலேயே மிக மோசமான விலைகளை தீர்மானிக்கின்ற மாஃபியாக்கள். அவர்களுக்கு மக்களை பற்றியோ விலையை பற்றியோ எந்த கவலையும் இல்லை. அதிகூடிய சம்பளம் கொடுப்பவர்களும் அதிகூடிய போனஸ் கொடுப்பவர்களும் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு சமனாக லாபம் உழைப்பவர்கள் இந்த பெட்ரோலிய நிறுவனங்கள் என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். சரி, நாங்கள் இப்பொழுது இந்த செங்கடல் பற்றி பார்ப்போம். சவுதி அரேபியாவினுடைய ஒரு இராணுவ கப்பலையும் அந்த இராணுவ கப்பலுக்கு பாதுகாப்புக்காக சென்ற 4 படைகளையும் ஹவுதீசுகள் தாக்கி முழுமையாக அழித்திருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது சம்பந்தமாக கொஞ்சம் மேலதிக தகவல்கள் வழங்குங்கள். இந்த ஹவுதி அமைப்பினருக்கும் அதாவது அன்சரல்லா அமைப்பினருக்கும் சவுதி அரேபியாவின் ஆதரவுள்ள ஏமன் அரச படையினருக்கும் இடையிலான மோதல்கள் வர வர தீவிரமடைந்து கொண்டு வருகின்றது. செங்கடல் பகுதியில் இருக்கின்ற அவர்களுடைய 2 துறைமுகங்களை தொடர்ச்சியாக தாக்கி கொண்டிருப்பதாக நாங்கள் நேற்று கூட பேசியிருந்தோம். இப்ப 2-3 தடவைகள் அது தொடர்பாக பேசியிருந்தோம். இன்று இந்த மோட்சா கடற்கரைக்கு துறைமுகத்துக்கு அப்பால் உள்ள கடற்கரை பகுதியில் ஒரு சவுதி இராணுவ தரையிறங்கும் கப்பல் லேண்டிங் கிராஃப்ட் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் அந்த கப்பல் தாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த கப்பலுக்கு பாதுகாப்பாக நின்ற 4 கடற்படை படகுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த தரையிறங்கு களம் தீப்பிடித்து எரிந்ததுடன் அதனுடன் சென்ற படகுகளும் மூழ்கடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நேற்று முன்தினம் இடம்பெற்ற அந்த துறைமுகம் மீதான தாக்குதலில் வெளிவந்த புகைப்படங்கள் காணொளிகள் வெளிவந்திருக்கின்றன. நீங்கள் அந்த காணொளிகளை பார்க்கும் போது ஒன்று தெரியும் என்னென்று சொன்னால், அதில் பல மிகப்பெரிய கப்பல் ஒன்று முற்றாக எரிந்த நிலையில் இருக்கின்றது. அதே சமயம் பல வள்ளங்கள் படகுகள் மூழ்கடிக்கப்பட்டதாகவும் கூறியிருந்தார்கள். இதனிடையே நாங்கள் அடிக்கடி ஒன்றை நாங்கள் இங்கு பேசிக்கொண்டு வருவோம் என்னென்று சொன்னால், பல நாடுகளில் திடீரென்று குண்டுகள் வெடிப்பது, ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் தாக்குவது, எரிபொருள் எண்ணெய் எரிபொருள் நிலையங்கள் அதாவது எரிபொருள் களஞ்சியங்கள் வெடித்து எரிவது, அது நாங்கள் பல இடங்களில் பேசி இருக்கின்றோம். இப்ப இந்தியாவில் கூட 3 ரிஃபைனரி தீப்பற்றி எரிந்திருந்தது. மற்றது லிபியாவில் அண்மையில் எரிந்திருந்தது. அதே போல இன்று என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அமெரிக்காவிலும் இந்த ஒக்லஹோமாவின் கிளன்புல்லில் இருந்து இன்று காலை அந்த ஒக்லஹோமா பகுதியில் ஏற்பட்ட ஒரு பெரிய விபத்தில் இயற்கை எரிவாயு LNG கிடங்குகள் தீப்பற்றி எரிவதால் அங்கிருந்து கிட்டத்தட்ட 126வது மற்றும் 131வது தெருக்களுக்கு இடையில் உள்ள நெடுஞ்சாலையில் உள்ள 75 கிழக்கு பகுதியில் இருக்கின்ற குடும்பங்களை உடனடியாக வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாடசாலைகளிலும் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மிகப்பெரிய அந்த திருவோணமலையில் இருக்கிற மாதிரி தான் மிகப்பெரிய நியாயமான நிறைய குதங்கள் இருக்கின்றன. அதில் 2 சுவாலை விட்டு எரிவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. போர் இப்பொழுது ஈரானில் இருந்து நான் நேற்று குறிப்பிட்டது போல இங்கே ஹவுதிகளுக்கும் ஏமனுக்கும் இடையிலே மாறி இருப்பதாக தோன்றுகிறது. ஆனால் இதில் முக்கிய விடயம் என்னவென்றால், ஹவுதிகளுக்கான முக்கியமாக ஒரு பின்புல ஆதரவை, முழுமையான சுடுகலன் ஆதரவை வழங்குகின்ற அல்லது ப்ராக்சியாக பாவிப்பது முழுக்க ஈரான் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். நல்லது, நாங்கள் இப்பொழுது இஸ்ரேல் பக்கமாக பார்ப்போம். இஸ்ரேல் லெபனான் சம்பந்தமான விடயங்களிலே, அதே நேரத்திலே காசா சம்பந்தமான விடயங்களிலே உலக நாடுகள் கரிசனை கொண்டு கவலை தெரிவிக்கின்றன. என்னவென்றால், சமாதான உடன்படிக்கையை மதிக்காமல் தொடர்ந்தும் தாக்குதல்கள் நடைபெறுகின்றன. இது மிகவும் ஒரு ஆபத்தான சமிக்கை. அதாவது இஸ்ரேல் அமெரிக்காவுடன் சேர்ந்து அமெரிக்காவினுடைய அனுசரணையுடன் செய்த உடன்படிக்கையை மதிக்காமல் போவது ஒரு முக்கிய விடயமாக இப்பொழுது உலக பரப்பில் பேசப்படுகிறது. அதே நேரத்திலே மாறி மாறி தாக்குதல்களை நாங்கள் நேற்று குறிப்பிட்டிருந்தோம். அந்த மலைப்பகுதி ஒன்றை கைப்பற்றுவதற்கான தாக்குதல் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் லட்சக்கணக்கிலே மக்கள் வெளியேறிக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக இஸ்ரேல் தொடர்பான இன்றைய செய்திகள் என்ன? இஸ்ரேல் தொடர்ச்சியாக லெபனான் மீது இன்றும் குண்டுகளை வீசி இருக்கின்றது.
போர் நிறுத்தம் என்றது காசாவிலாக இருக்கலாம் அல்லது லெபனானிலாக இருக்கலாம். இஸ்ரேல் எதையும் மதிப்பதாக இல்லை. காசாவை பொறுத்தவரையில் காசாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்த பொறுப்பை இஸ்ரேல் அமைதி வாரியம், அதாவது போர்ட் ஆஃப் பீஸ் என்று சொல்றது, ஹமாஸ் மீதே சுமத்தி இருக்கிறது என்றும், ஹமாஸ் தனது ஆயுதங்களை முழுமையாக கைவிட்டு காசா பகுதியில் ஆயுதங்களற்ற மண்டலமாக மாற்றும் வரை காசா பகுதியை, அதாவது அனைத்து ஆயுதங்களும், அதாவது இந்த ஹெவி வெப்பன்ஸாக இருக்கலாம், லைட் வெப்பன்ஸாக இருக்கலாம் என்று சொல்ற கனரக ஆயுதங்கள், இலகுரக ஆயுதங்கள், மற்றது சுரங்க பாதைகள், அந்த நிலத்தடி பங்கர்கள், இவை அனைத்தும் அகற்றப்பட்ட பிற்பாடுதான் இஸ்ரேலிய படைகள் அங்கிருந்து விலக்கப்படும் என்று அமைதி வாரிய அதிகாரி ஒருவர் கூறியதாக அல் ஜசீரா தெரிவித்திருக்கின்றது. ஆயுதங்களை கைவிடுதல், இராணுவ நடவடிக்கையில் நிறுத்துதல், மீண்டும் ஆயுதங்களை சேகரிக்காமல் இருத்தல் மற்றும் சுரங்கப்பாதைகளை தூண்டாமல் இருத்தல் ஆகியவற்றுக்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்டுள்ளதாக அந்த வாரியம் கூறுகின்றது. ஹமாஸ் தாக்குதல்களை நடத்தினால் அல்லது மீண்டும் ஆயுதங்களை சேகரிக்க முயன்றால் நடவடிக்கை எடுக்கும் உரிமை இஸ்ரேலுக்கு இருக்கிறதாகவும் கூறியிருக்கிறார்கள். தற்போது 2 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று ஆயுத களைவு, மற்றது பாதுகாப்பை கவனிப்பது. மற்றொன்று காசாவில் தண்ணீர், சுகாதாரம் மற்றும் பிற அடிப்படை தேவைகளை நிர்வகிப்பதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இதே சமயம் உங்களுக்கு தெரியும், இந்த நடவடிக்கையை கூட இஸ்ரேல் தொடர்ச்சியாக எதிர்த்து கொண்டிருக்கிறது. தாங்கள் அங்கிருந்து இஸ்ரேலின் அமைச்சர்களின் கருத்துக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தாங்கள் ஒருபோதும் அங்கிருந்து வெளியேற மாட்டோம் என்ற தொனியில் தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது ஜெராட் குஷ்னர் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் நெத்தனியாகு தன்னுடன் சின்பெயின் என்றது இஸ்ரேலின் உள்ளக புலனாய்வுத்துறை அமைப்பு, அதன் தலைவர் டேவிட் ஜினி மற்றும் இராணுவ உளவுத்துறை தலைவர் ஷலோமி பைண்டர் ஆகியோரையும் அழைத்து சென்றிருந்ததாகவும், காசாவில் ஹமாஸ் மேற்கொண்ட விதிமீறல்கள் குறித்து குஷ்னருக்கு விளக்கம் அளிக்க அவர்கள் அங்கு வந்திருந்தனர் என்றும் கூறப்படுகிறது. உண்மையில் முழு விதிமீறல்களையும் மீறியது இஸ்ரேல். ஆனால் ஹமாஸ் மீறியதை சொல்வதற்கு போயிருக்கிறார்கள். ஆனால் இவர்களும் கேட்பார்கள், அது ஹமாஸ் மீறியதாகத்தான் வெளியில் செய்திகளும் வரும். இந்த 6 மாதமும் இல்லை, கூடுதலாக கிட்டத்தட்ட 7-8 மாசமாகிவிட்டது காசாவில் போர் நிறுத்தம் அறிவித்து. ஆனால் அந்த போர் நிறுத்தம் அறிவித்த பிற்பாடு ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது இஸ்ரேலால் தான் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதே சமயம் லெபனான் அதிபர் வாஷிங்டன் மற்றும் இஸ்ரேல் மீது கடும் அழுத்தத்தை சுமத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த கட்டமைப்பு ஒப்பந்தம், ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட் என்று சொல்றது, தனது நாடு முழுமையாக அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த லெபனான் உறுதியாக இருப்பதாகவும், அதை செயல்படுத்துவதில் அமெரிக்காவும் அதே அளவு தீவிரமாக இருக்க வேண்டும் என்றும் லெபனான் பணிக்குழு, அதாவது டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார் லெபனான் என்று சொல்றது, அதுக்கு அவர் அந்த நாட்டின் அரசு தலைவர் தெரிவித்திருக்கிறார். இராணுவம் நிலைநிறுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் லெபனானின் சேவை துறைகள் ஏற்கனவே செயல்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றார். இராணுவ வலிமை மற்றும் பொதுமக்களை படுகொலை செய்வதன் மூலம் இஸ்ரேல் தனது இலக்குகளை அடைய முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதில் அடுத்த பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை களைவது, ஹிஸ்புல்லாக்களின் தென் லெபனானில் இருக்கின்ற அவர்களின் இடங்களை லெபனான் பொறுப்படுத்திக் கொள்வது என்பது தொடர்பாகத்தான் இந்த பேச்சுவார்த்தைகள் போகின்றன. ஆனால் ஹிஸ்புல்லாக்கள், இப்ப ஹமாஸை போல ஹிஸ்புல்லாக்கள் அதுக்கு இதுவரையில் எந்த விதமான சாதகமான பதிலையும் கொடுக்கவில்லை. நல்லது. இப்பொழுது நாங்கள் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் சம்பந்தமான விடயங்களுக்கு வருவோம். நேற்று முன்தினமும் கூட நாங்களும் குறிப்பிட்டிருந்தோம், நடந்தவற்றிலே மிக மோசமான ட்ரோன் தாக்குதல்களும் ஊடுருவி தாக்குதல்களும் நடைபெற்றிருக்கின்றன. இந்த தாக்குதல்கள் இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் சேதங்கள் ஏற்படுவதாகவும், இது கிட்டத்தட்ட ஒரு நேட்டோ நாடுகளினுடைய பேக்கப், அதாவது பின்புல ஆதரவுடன் தான் இந்த அதாவது உக்ரைனுடைய தாக்குதல் நடைபெறுவதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். உண்மையில் என்ன நடக்கிறது கூறுங்கள். அங்கே இந்த உக்ரைன் தலைநகர் பகுதியில் இன்று தலைநகர் மட்டுமல்ல, உக்ரைன் பல நகர பகுதிகளில் இன்று உக்ரைன் அதிபர் வொலடிமிர் செலன்ஸ்கிக்கு எதிராக பொதுமக்கள் பெரும் போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த போரை அவர்களால் தாங்க முடியாத நிலை.
அதே சமயம் இந்த நீங்கள் கூறியது போல தாக்குதல்கள் இன்றும் ரஷ்யாவின் உட்பகுதியில் இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல ரஷ்யாவும் உக்ரைன் ஒடிசா பகுதியாக இருக்கலாம் மற்றும் உக்ரைன் உட்பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. உக்ரைன் மீது இப்போது ரஷ்யா மேற்கொள்கின்ற தாக்குதல்களை, இந்த ஏவுகணைகளை தடுக்க முடியாத நிலையில் உக்ரைன் இருக்கின்றது. அதற்குரிய காரணம் விமான, அதாவது வான் எதிர்ப்பு ஏவுகணைகள் பற்றாக்குறை என்று இன்று ஒரு செய்தி ஒன்று போட்டிருக்கிறார்கள். CNN ஒரு செய்தியாளர் உக்ரைனுக்கு இரகசியமாக சென்று பல இடங்களை படம் பிடித்து கொண்டு போட்டிருக்கிறார்கள். ஒரு 10 அந்த பேட்ரியாட் ஏவுகணை லோஞ்சர் அந்த வாகனத்துடன் நிற்கின்றது. அந்த வாகனத்தின் அந்த லோஞ்சர்களுக்குள் ஏவுகணைகள் இல்லை. அது அப்படியே கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றது. ஒரு தொகுதி, அதாவது கொமாண்ட் சென்டர், லோஞ்சர், அதுக்குரிய ஏவுகணைகள் எல்லாம் சேர்ந்து $1 பில்லியன் பெறுமதியான அந்த ஏவுகணை ஒரு 10 கைவிடப்பட்ட நிலையில் கிடக்கின்றது. அதை அவர் வீடியோ எடுத்து போட்டிருக்கின்றார். என்னென்று சொன்னால், அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், கீவுக்கு அருகே உள்ள ஒரு உக்ரைனிய பெட்ரியாட் ஏவுகணை தளத்திற்கு CNN ஒரு ஊடகவியலாளர் சென்றதாகவும் அதன் 16 ஏவுகுழாய்களும் காலியாகவே இருக்கின்றன. அந்த 16 குழாய்களும் ஒரு ஏவுகணையும் இல்லை. சுமார் 10 வாரங்களாக இந்த அமைப்பு எந்த ஏவுகணைகளையும் ஏவவில்லை என்றும், அதே நேரத்தில் ரஷ்யாவின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன என்றும், பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஏவுகணை செலுத்தியில் ஏவுகணைகள் இல்லை. ஏனென்று சொன்னால் பெட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது. அது அமெரிக்காவுக்கும் நிலவுகின்றது. அமெரிக்காவுக்கு ஈரான் போருக்கு தேவையாக இருக்கின்றது. எனவே உக்ரைனுக்கு அதனை வழங்க முடியாத நிலை இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இதே சமயம் நீங்கள் கூறியது போல நாங்கள் நேற்று கூறியிருந்தோம், பிரித்தானியாவின் புதிய ஆளில்லாத தாக்குதல் ட்ரோன் மூலம் மாஸ்கோவை தாக்கியிருந்தது கீவ். இன்று ரஷ்யா கடும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது. ரஷ்யாவின் உட்பகுதிகளில் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்துவதற்கு உக்ரைனுக்கு பிரித்தானியா உதவி செய்தால் பிரித்தானியா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கூறியிருக்கிறது. அது கூறப்பட்ட அதே நாளில் ட்ரம்பின் பணியாளர், இந்த ட்ரம்பின் குழுவை சேர்ந்த ஒருவர் என்று தன்னை காட்டிக்கொண்ட ஒருவருடன் பிரித்தானியா பிரதமர் ஆண்டி பேர்னம் தனது வாட்ஸ்அப் செய்திகளை பரிமாறிக்கொண்டதாகவும், இந்த செய்தியை முதலில் பொலிட்டிகோ என்ற ஊடகம் வெளியிட்டிருக்கின்றது. இந்த விவகாரம் குறித்து டவுனிங் ஸ்ட்ரீட் கருத்து எதனையும் தெரிவிக்க மறுத்துவிட்டது என்று சொல்லியும் அந்த பத்திரிகை தெரிவித்திருக்கின்றது. அந்த பத்திரிகையின் தகவலின் அடிப்படையில் பேர்னமுக்கு சந்தேகம் ஏற்படுவதற்கு முன்பு, அவர் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொள்வதற்கு முன்பும் அவர்கள் சில செய்திகளை பரிமாறிக்கொண்டு விட்டனர். யாருக்கு அனுப்பினது என்று தெரியாது. அதாவது அவர்கள் அங்கிருந்து கூறியிருக்கிறார்கள், நாங்கள் ட்ரம்பின் ஆபீஸிலிருந்து தொடர்பு கொள்கிறோம். இவரும் அதுக்கு அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு இவரும் பதிலை கொடுத்து விட்டார். ஆனால் பிறகுதான் தெரிகிறதாம் அங்கிருந்து யாரும் தொடர்பு கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகின்றது. நல்லது. இத்துடன் இன்றைய இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளுகின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.